Victory begins at Vidyalakshmi. Hi, hello students. Good evening. I am Ramesh, Department of Computer Science, Vidyalakshmi Metric Higher Secondary School, Channanguppam, Vellore District. So today's session we can discuss about March public question paper, computer application 2026 பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆன்சர் கீ நம்ம வந்து எப்படி எழுதிருந்தா நம்மளுக்கு வந்து மார்க்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செஷன் தான் இந்த செஷன். ஓகேவா? நவ் வி கேன் கோ டு த வீடியோ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ல நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1 மார்க். ஸோ இந்த 1 மார்க் எப்படி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆன்சர்ஸை நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ raster image file format. raster image file formatன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்குற எது raster imageன்னு சொன்னால் உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா JPEG. ஸோ JPEGன்றதை நீங்கள் மார்க் பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு கேரி 1 மார்க். ஓகேவா? ஸோ நீங்கள் 1 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க மீனிங். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சுன்னா, பிளேஸ் ஆப்ஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் டேஷ் மெனு. ஸோ எந்த மெனுவில் பிளேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல் மெனு. ஸோ இந்த ஃபைல் மெனுவை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினை வந்து பொறுமையாக படிச்சிங்கன்னா கரெக்டான ஆன்சரை உங்களால் மார்க் பண்ண முடியும். ஓகே ரைட். டேஷ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ் ஆர் டேபிள். ஸோ ஒரு டேட்டாபேஸ் இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளை நம்ம ஆல்டர் பண்ணோம்னா, ஸோ இல்லை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் டிபிஎம்எஸ்ல? தேர்ட் லெசன்லேருந்து இதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்டர். ஆன்சர் ஆல்டர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். இந்த ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் தான் எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PHP, வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் PHP ஃபைல்னு கேட்டிருக்காங்க. PHP ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஃபெமிலியராக தெரியும், .php. ஓகேவா? .php அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் லெசன் தான் எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் பேப்பருடைய பியூட்டி என்னன்னா, அப் டு 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 10 வரைக்கும் ஒரு கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ரைட். ஸோ இதில் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கூட ஃபிஃப்த் லெசன் எடுத்திருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதில் என்ன கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா, டேஷ் இஸ் பிளாக் ஆஃப் கோட் பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிபிக் டாஸ்க் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எந்த பிளாக் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க்கை மட்டும் செய்யும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக்கன் ஃப்ரம் 6th லெசன். 6th லெசன்ல என்ன கேட்டிருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் டு டெர்மினேட் த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பிளாக் ட்ரூ ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பிளாக்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நாம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம்? பிரேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதுக்கான ஆன்சரை டிசைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் பார்க்கணும்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நீங்க கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ண 7th லெசன் தான் எடுக்கிறாங்க. 7th லெசன்ல லூப்ஸ் இன் PHPலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் த இன்க்ரிமெண்ட் பார்ட் ஆஃப் ஃபார் லூப்னு கேட்குறாங்க. ஃபார் லூப்ல இன்க்ரிமெண்ட் அப்போ 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்னென்ன இருக்கு? இன்சலைசேஷனு, அப்புறம் வந்து கண்டிஷன்ஸ், அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் இல்லை அப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் சொல்றாங்க. அப்போ இதில் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? அது அப்டேட் வேரியபிள். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரிமெண்ட் பண்ணும், இல்லைன்னா டிக்ரிமெண்ட் பண்ணும். I++ ஆர் I-, கான்செப்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது 8th லெசன்லேருந்து 8th கொஸ்டின் எடுத்துருக்காங்க. பாருங்க, 8th லெசன்லேருந்து 8th கொஸ்டின். ஸோ வாட் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அலோஸ் த யூசர் டு செலக்ட் மல்டிபிள் வேல்யூஸ். அப்போ சிங்கிள் வேல்யூ நாம செலக்ட் பண்ணோம்னா நாம என்ன பண்றோம்? ரேடியோ பட்டன்ஸ்னு சொல்றோம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் செக் பாக்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ செக் பாக்ஸ் ஆப்ஷன்றது மைண்ட்ல வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஆப்ஷன் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் A. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th லெசன் 9th கொஸ்டின். 9th லெசன்லேருந்து 9th கொஸ்டின். ஸோ என்ன எடுத்துருக்காங்க? which versions of PHP support MySQLi function. MySQLi functionன்றது 9th லெசன் இல்லையா? உங்களுக்கு தெரியும், வெரி ஃபெமிலியர். ஸோ அப்போ எந்த வெர்ஷன் நாம சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5.0 வெர்ஷன் 5.0ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 10th லெசன் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு which of the following is not social media. இது 10th லெசன் தான் எடுத்துருக்காங்க.
சோஷியல் மீடியா இதில் கொடுத்துருக்கிற எது சோஷியல் மீடியா கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்விட்டர், அப்புறம் லிங்க்டுஇன், ஃபேஸ்புக், இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், சோஷியல் மீடியான்னு சொல்றோம். அப்போ இதுல எது சோஷியல் மீடியா கிடையாதுன்னு சொன்னா ஜிமெயில். மெயில்ன்றது 1 to 1 இல்லையா? அது வந்து 1 to 1 அனுப்பக்கூடிய ஒரு விஷயம். இது சோஷியல் மீடியாவில் வராது. ரைட், நெக்ஸ்ட் வந்து 11th லெசன்ல இருந்து 11th கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்க என்ன கேட்டா வைஃபை அப்படின்னுடைய எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வைஃபை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேஷ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வைஃபை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் உங்களுக்கு தெரியும், உங்க டீச்சர்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. வயர்லெஸ் ஃபெடிலிட்டி அப்படின்றது சரியான ஆன்சர். வயர்லெஸ் ஃபெடிலிட்டி, ஆப்ஷன் பி பார்த்து. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 13ல இருந்து எடுத்துக்கிறாங்க. லெசன் நம்பர் 13, 12ல இருந்து எடுக்கல, 13ல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கனெக்டார் இஸ் கால்டு சாம் கனெக்டார். அப்போ சாம் கனெக்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நிறைய டெஸ்ட் எழுதிருப்பீங்க, ஸோ நிறைய ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் RJ21. RJ21 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட், அடுத்தது 15th லெசன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 15th லெசன் என்ன சொல்லுதுன்னா இ-காமர்ஸ். அந்த கொஸ்டின், அந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. G2G systems are classified into. அப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ், அதே போல இன்டர்னல் ஃபேஸ், எக்ஸ்டர்னல் ஃபேஸ்ன்றது ஆன்சர். இன்டர்னலாகவும் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டும் பண்ண முடியும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியன் கவர்மெண்ட் டு ஃபாரின் கண்ட்ரிஸோட அவங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்டு இன்டர்னல் ஃபேஸிங், எக்ஸ்டர்னல் ஃபேஸிங்ன்றதான் சரியான ஒரு ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ரைட், அடுத்தது இந்த 14th 15th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டினை கேட்டு வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின்ஸ் 14 and 15. ஸோ தீஸ் ஆர் நாட் புக் பேக் கொஸ்டின், இது புக் பேக் கொஸ்டின் கிடையாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூபிஐனுடைய எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ யூபிஐனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷனு, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க, ஏ ஆப்ஷன். ஓகேவா? ரைட், அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு மெனி லேயர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் EDI 18th லெசன்ல இருந்து. இது வந்து 16th லெசன் இருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 18th லெசன் இருந்து எடுத்துருக்காங்க. அப்போ 18th லெசன்ல என்ன கேட்டிருக்கான், ஹவு மெனி லேயர்ஸ் ஆர் தேர் இன் EDI அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து 4. ஓகேவா? ஸோ அப்போ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க், 1 மார்க் கூட மிஸ் பண்றதுக்கு நோ சான்ஸ். ஓகேவா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் நாம என்ன பண்றோம், பார்ட் 2 பார்க்கணும். ஓகே, பார்ட் 2ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி எழுதிருந்தா நாம மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்ற ஒரு சில விஷயங்களை நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் 2ல கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் DTP சாஃப்ட்வேர்ஸ். சார் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது, இல்லை வந்து அன்வான்டா சில பாயிண்ட்ஸ் எழுதுறது, ஸோ அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடோப் பேஜ் மேக்கர், செகண்ட் அடோப் InDesign, குராக்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த 3 ஆன்சர் மட்டும், இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஓகேவா? ரைட், அடுத்தது 17th கொஸ்டின் என்ன சொல்றாங்க, டிஃபைன் சிங்கிள் அண்ட் மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட்ஸ். சிங்கிள் அண்ட் மல்டி வேல்யூ. அப்போ என்ன சொல்றா, சிங்கிள் வேல்யூடு ஆட்ரிபியூட் contains only one value for the attribute and they do not have multiple number of values. அப்போ நாம என்ன பண்றோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் நம்ம எடுக்கிறோம். இப்போ மொபைல் நம்பர்னா ஒருத்தருக்கு ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி, ஒரு பர்சன்றது ஒரு நம்பர் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன். அதே போல அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது ஏஜோ. ஸோ இப்போ நாம எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம், ஏஜ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, ஏஜ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எழுதினா போதும். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி வேல்யூ. ஸோ சிங்கிள் லைன்ல ஒரே பாயிண்ட் மட்டும் எழுதினா கூட உங்களுக்கு 1 மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. சிங்கிள் வேல்யூடு. மல்டி வேல்யூடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் ஹேஸ் மோர் தேன் 1 வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் ஆட்ரிபியூட். அப்போ ஒரே ஆட்ரிபியூட்டுக்கு மோர் தேன் 1 வேல்யூஸ் நீங்க அலாட் பண்றீங்கன்னா தட் இஸ் கால்டு மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிகிரி. அப்போ ஒரு டிகிரின்னு ஒரு பர்சன்றது எத்தனை டிகிரி வேணா முடிச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி அதே போல ஒரு பர்சன்றது ஒரு பேங்க் அக்கௌண்ட், எத்தனை பேங்க்ல வேணா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மல்டி வேல்யூ. ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஹவு டு யூ கிரியேட் இண்டெக்ஸ்டு அரே அப்படின்னு கேட்குறாங்க. இண்டெக்ஸ்டு
அப்போ அரேன்றது நம்மளுக்கு தெரியும். அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், த்ரீ டைப்ஸ் ஆஃப் அரே இருக்கு. என்னென்ன அரே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இண்டெக்ஸ்ட் அரே, அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு யூ கிரியேட் அன் இண்டெக்ஸ்ட் அரே இன் பிஹெச்பி. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, we can create an index array in PHP அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஃபினிஷனை நீங்க எழுதிட்டு அதுக்கான சின்டாக்ஸை நீங்க அழகா எழுதணும். பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேரியபிள் அரே வேரியபிள் ஈக்குவல் டு மறக்காம ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஸ்கொயர் பிராக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு எலமெண்ட் 1 2 அப் டு n வரைக்கும் எழுதிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணோம், ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் போட்டீங்கன்னா அது ஒரு சின்டாக்ஸ். அப்படி இல்லைன்னா இன்னொரு சின்டாக்ஸ் இருக்கு, ரெண்டுமே எழுதுனாதான் உங்களுக்கு மார்க்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அப்போ இது அரே ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செய்யக்கூடியது செகண்ட் மெத்தட். அப்போ என்ன சொல்றோம், அரே வேரியபிள் ஈக்குவல் டு அரே ஆஃப் பரந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது மாதிரி எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 அப் டு எலமெண்ட் n கொடுத்துட்டு லாஸ்ட் செமிகோலன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டின். வாட் இஸ் நோட் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? நோடுனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரே சென்டென்ஸ் தான், சிங்கிள் சென்டென்ஸ் கரெக்டாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க். என்ன சொல்றாங்க, கம்ப்யூட்டர் விச் இஸ் கனெக்டட் டு எ நெட்வொர்க் இஸ் கால்ட் ஆஸ் எ நோடு. அப்போ ஒரு கம்ப்யூட்டரை இன்டர்நெட்ல நீங்க கொடுத்துட்டீங்க, இல்லை சாரி இன்டர்நெட்டோ அல்லது நெட்வொர்க்கோ, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேண்ட்லயோ கொடுத்துட்டீங்கன்னா அது பேர் வந்து என்ன சொல்றாங்க இங்க, நோடுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ரைட். இந்த பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்டீரியர் கொஸ்டின். 20th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் கிடையாது, இன்டீரியர் கொஸ்டினாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் இன்டீரியர் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஜிபிஆர்எஸ், டிசிபி, ஜிஎஸ்எம், ஐபி. ஸோ இதுக்கான எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த கிளாசரிஸ்லையோ அல்லது அந்த டூ யூ நோலையோ படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதலாம்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் எக்ஸாம்ன்ற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கிளாசரிஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதில் இருந்தால் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜிபிஆர்எஸ் ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே போல் டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ அடுத்தது வந்து ஜிஎஸ்எம்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு. அடுத்தது ஐபினா வெரி ஃபெமிலியர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இதை நீங்கள் எழுதினா 2 மார்க். ரைட். அடுத்து 21st கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 21ல வாட் இஸ் அண்ட் யூஆர்எல். யூஆர்எல்ன்ற நீங்கள் எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டார் அப்படின்னு எழுதிட்டாவே 1 மார்க். அது இல்லாமல் இஸ் த அட்ரஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட் அப்படின்னு எழுதுனா இந்த ஃபுல் சென்டென்ஸும் சேர்த்து 2 மார்க் அலாட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஓப்பன் என்எம்எஸ். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ ஓப்பன் என்எம்எஸ் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ், கிரேட் நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும், உங்களுக்கு 2 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குறது 23 கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி 20 மட்டும்தான் இன்டீரியர் கொஸ்டின், ஒரே கொஸ்டின் மட்டும்தான் அவன் இன்டீரியர் கேட்டிருக்கான் 2 மார்க்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் த மெக்கானிசம் தட் யூஸ் டு வெரிஃபை தட் பர்டிகுலர் டிஜிட்டல் டாக்குமெண்ட் மெசேஜ் ஆர் டிரான்சாக்ஷன் இஸ் ஆத்தென்டிகேட். அது வந்து ஆத்தென்டிகேட்டா ஒரு கரெக்டான பர்சன்கிட்ட இருந்தா நம்மளுக்கு வந்திருக்கா இல்லை நம்ம சென்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு ஒரே பாயிண்ட் மட்டும் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் அலாட்மெண்ட் பண்ணிப்பாங்க, அல்லது 2 மார்க் கிடைக்கும். ஓகே, ரைட். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 24 இஸ் கம்பல்சரி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வாட் வில் பி த அவுட்புட் ஃபார் த ஃபாலோயிங் பிஹெச்பி கோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோடிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தாச்சுன்னா எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதில் 1 அப்படின்றது ஸ்டார்டிங் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ கம்பேர்ட் டு 2 and 3. ஸோ அப்போ கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அப்படி இல்லை கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா, கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் என்ன அவுட்புட் வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ அதர்வைஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் சொன்னா கோ டு த நெக்ஸ்ட் பிளாக் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் பிளாக் என்ன கொடுத்துருக்காங்க, கேஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கேட்டா கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். சப்போஸ் 2 கேஸுமே உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி கோ டு த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ அப்போ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 3. அப்போ இங்க 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அவுட்புட்டா வரப்போகுது. ஸோ அதை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கிறோம். தட் இஸ் கால்ட் என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 3. டே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும்.
சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஓகே நீங்க எழுதுங்க. பட் இங்க இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, ஸோ இந்த சி பாருங்க கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல்ல வந்துடும். அப்போ எரர் இல்லையா? அப்போ சி இஸ் நாட், ஐ மீன் கேபிட்டல் இஸ் நாட் அலவுட் இன் PHP இல்லையா? அப்போ இந்த சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? கேபிட்டல். அப்போ நீங்க ஆன்சர் ஒண்ணு தெரிஞ்ச ஆன்சர் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஆர் எரர் அப்படின்னு எழுதும். அப்ப நீங்க எரர்னு எழுதிருந்தாவே உங்களுக்கு எத்தனை மார்க்? 2 மார்க். ஓகேவா? ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் எழுதலாம். இல்ல சார் நான் எரர் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால எனக்கு அவுட்புட் வராதுன்னா இதை நீங்க எழுதலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது கிளியரா இருக்கீங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? தேர்ட் பார்ட் போலாமா? 3 மார்க். ஸோ 3 மார்க்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? லிஸ்ட் அவுட் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ்ல உங்களுக்கு வந்து என்ன இருக்கு? டோட்டலா வந்து 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம புக்லயே நம்ம வந்து என்ன பண்றோம்? அந்த டாபிக் நேம் மட்டும் எழுதினா கூட போதும். ஸோ இதுல என்ன சொல்றேன், நான் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றேன், ரைட் எனி 3 எழுதினாவே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? உங்களுக்கு 3 மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. டோட்டலா 5 இருக்கு, நீங்க 3 எழுதினா போதும். ஓகேவா? ரைட். என்னென்ன கொடுத்தா? WAV, MP3, OGG, AIFF, WMA. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது 3 மட்டும் எழுதினா உங்களுக்கு 3 மார்க். ரைட். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் என்ன சொல்லுது? ஹவு டு இன்சர்ட் பேஜ் நம்பர் இன் மாஸ்டர் பேஜ். இது செகண்ட் லெசன் இருந்து எடுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் லெசன். 25th ஃபர்ஸ்ட் லெசன், 26th செகண்ட் லெசன். ஸோ இதுல இருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் என்ன சொல்றாங்க? கிளிக் ஆன் மாஸ்டர் பேஜ் ஐகான். ஸோ இது மாதிரி நீங்க இதுல 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 8 ஸ்டெப்ஸ் நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் மிஸ் பண்ணாம உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ரைட். குட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் கார்டினாலிட்டி இன் DBMS. அப்ப DBMS கார்டினாலிட்டி அப்படின்ற கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ரிலேஷன்ஷிப் பத்தி மென்ஷன் பண்றதா கார்டினாலிட்டி இல்லையா? சோ அப்ப என்ன சொல்றா? இட் இஸ் டிஃபைன்ட் as the number of items that must be included in a relationship. சோ எத்தனை ஐட்டம்ஸ் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள வருது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் கார்டினாலிட்டி இன் DBMS தேர்ட் லெசன் இல்லையா? சோ இதுல என்ன பண்றான்னா, that is number of entities in one set mapped with the number of entities for the another set via relationship. அப்ப ரிலேஷன்ஷிப்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். அப்ப இதுக்கு ஒரு 1.5 மார்க் கொடுப்பாங்க டெஃபினிஷனுக்கு. சோ இதுக்கு ஒரு 1.5. என்ன சொல்றோம்? 1 to 1, 1 to many and many to many. இதை மட்டும் எழுதினாவே உங்களுக்கு 1.5 மார்க். அப்ப டோட்டலா 3 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். 28th கொஸ்டின் பார்க்கலாம். சோ 28th கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு கோடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதனுடைய அவுட்புட் பாருங்க, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுது. ஹலோ வேர்ல்ட். அப்போ ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அந்த கோடிங்? கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் $x ஈக்குவல் டு ஹலோ, ஓகேவா? $y ஈக்குவல் டு வேர்ல்ட். ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. $y equal to world அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ இங்க என்ன பண்றாங்கன்னா, $x $y ன்னு கொடுத்துருக்காங்க. $x $y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இது ஆக்சுவலா டாட் என்ன? கன்கார்டினேஷன் ஆபரேட்டர், ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஆபரேட்டர். அப்ப டாட் என்ன செய்யும்? இந்த ரெண்டு வேர்டையுமே கனெக்ட் பண்ணும். அப்ப ஆக்சுவலா அவுட்புட் எப்படி வரணும்? இங்க பாருங்க, நான் இதுல டிஸ்பிளே பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஆர் எரர். என்ன எரர் பாத்தீங்களா? எக்கோ ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா எப்படி வரணும்? இது எக்கோன்னு வரணும். எக்கோ தானே நம்ம PHPல அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். ஸோ அது இல்லாததுனால இது என்ன பண்ணலாம்? நீங்க வந்து எரர்னு எழுதலாம். அப்போ ஒண்ணு நீங்க அவுட்புட் எழுதலாம், அப்படி இல்லைன்னா எரர்னு எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க் பாருங்க. அப்போ இதனுடைய அவுட்புட் நீங்க என்ன எழுதலாம்? இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. ஓகேவா? ஆன்சர் எழுதினாலும் ஓகே, இல்லை எரர் எழுதினாலும் ஓகே. ரைட். அப்போ உங்களுக்கு 3 மார்க்கு இந்த மாதிரி எழுதும்போது கிடைக்கும். ரைட். சார் நான் ரெண்டத்தையுமே எழுதியிருக்கேன் சார் நான் அலோ வேர்ல்டு எழுதியிருக்கேன், ஆர் எரர்னு எழுதியிருக்கேன்னா ஓகே ஃபைன், உங்களுக்கு 3 மார்க் கம்பல்சரி கிடைக்கும். ஓகேவா? ரைட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 29th கொஸ்டின் பாருங்க. ஸோ 29th கொஸ்டின் வந்து 6th லெசன் வந்து எடுக்கிறாங்க. அதே சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் அகைன் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இதனுடைய write the syntax for the switch statement in PHP. Very simple, you know. இல்லையா? ரொம்ப சிம்பிளா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 மார்க்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே சின்டாக்ஸ் நீங்க டெரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க். பாருங்க, switch and then parenthesisக்குள்ள எக்ஸ்பிரஷன், ஓப்பன் பிரேஸ்,
கேஸ் வேல்யூ 1 அப்புறம் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இது அப் டு n வரைக்கும் எழுதிட்டு லாஸ்ட் என்ன பண்றீங்க டிஃபால்ட்ன்றதை சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் டி போட்டு எழுதிடுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்ன அது 1 மார்க் மைனஸ் ஆகிடும் இல்லை ½ மார்க் கட் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர்ல இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி நீங்க கம்பல்சரி எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? இது பார்த்துக்கு சின்டாக்ஸ் ஞாபகத்தில் வச்சுட்டு இதை நீங்க கரெக்டாக எழுதும். ஓகே ரைட், கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ரைட் த MySQL கனெக்ஷன் சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள் 9th லெசன். அப்போ 9th லெசன் தான் என்ன பண்ணுறான், ஒரு சின்டாக்ஸ் கிட்ட கனெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ MySQL _ கனெக்ட் ஆஃப் 4 பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது கண்டிப்பாக இல்லையா? ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ், சர்வர் நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்டு, டிபி நேம். இது நாலுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், செப்பரேட்டட் பை கமா. ஸோ இதெல்லாம் இருக்கா நீங்கள் பாருங்க இதில். ஸோ இந்த மாதிரி எழுதணும். அப்போ MySQL _ கனெக்ட் ஆஃப் சர்வர் நேம் டபுள் கொட்டேஷன் கமா யூசர் நேம் இது மாதிரி நீங்கள் எழுதிட்டு லாஸ்ட்டில் செமிகோலன் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம். அப்போ ரிலேட்டடாக நீங்கள் எது வேணால் எழுதலாம். லோக்கல் ஹோஸ்ட் கமா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா $யூசர்னு கொடுத்துருக்குறோம். அதே போல் பாஸ்வேர்ட் வேரியபிள்ஸாக கூட கொடுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வரும்போது ஸ்கூல் டிபி அப்படின்றத நீங்கள் என்ன ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு கூட $school DB அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? இது நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ யூசர்ன்ற ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே போல் பாஸ்வேர்டுன்றத வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை ஸ்கூல் டிபி அப்படின்றத நான் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா நீங்கள் அந்த வேரியபிள் நேமை அப்படியே கொடுத்தாங்க. ஓகே, இதை பார்த்து ரைட். அடுத்தது வாட் இஸ் மீன் பை நல் மோடம், கிவ் த எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கிறாங்க. 31st கொஸ்டின். The cable interconnecting two devices directly is known as the null modem. அப்போ மோடம் இல்லாம நாம என்ன பண்றோம், வயர்ஸ் மூலமா நாம என்ன பண்றோம், டைரக்டா ஒரு 2 சிஸ்டத்தை கனெக்ட் பண்றோம், இல்ல வந்து நெட் கனெக்ஷன் எடுத்து வந்து ஒரு சிஸ்டத்தோட டைரக்டா கனெக்ட் பண்றோம் சொன்னா தட் இஸ் கால்டு null modem அப்படின்னு சொல்றாங்க. The null modem cables are the examples of cross over cables and RS-232. ஸோ இது ரெண்டுமே எழுதலாம், இல்லை எனி ஒன்னு எழுதிருந்தா கூட உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்று கிராஸ் ஓவர் கேபிள்ஸ்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா கிராஸ் ஓவர் கேபிள்ஸ் அதர்வைஸ் RS-32. ஸோ இதில் எது வேணால் நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதி வச்சிருக்கலாம். ரைட், அடுத்தது 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து உங்களுக்கு அழகாக புக்லேயே உங்களுக்கு அந்த பாக்ஸஸில் கிரீன் கலர் பேக்ரவுண்டில் அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. வாட் இஸ் என்னது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் நீங்கள் படிச்சு எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க். ஸோ இங்கே பாருங்க, அந்த 3 பாயிண்ட்ஸை கூட நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்டடாக கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஓவர் an ஆன்லைன் நெட்வொர்க்னு சொல்கிறாங்க. The amount of sent from the sender's bank branch is credited to the receiver's bank branch on the same day in batches. அப்போ ஒரே நாளில் கூட நீங்கள் செக் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உடனே எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி இருக்கு இல்லையா? ஸோ அது இந்த பாயிண்ட்ஸ் எழுதும். EFT widely used method for moving funds from one accounts to another in B2B, business to business மோஸ்ட்லி இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பல்க் ஆஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல வரதான் இந்த EFTன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், 3 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின். அப்போ கம்பல்சரி கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த அவுட்புட் ஃபார் த ஃபாலோயிங் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? PHP கோட்ல என்ன அவுட்புட் வரும்னா இந்த மாதிரி கோடிங் நம்ம கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ ஃபார் லூப் கொடுத்துட்டு $i = 5 ஸ்டார்டிங் வேல்யூ பாருங்க 5 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா i > 1 மினிமம் வேல்யூ செக் பண்றாங்க. அப்போ 5 > 1 அப்படின்றது இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, எக்கோ $i.br இல்லையா, பிரேக் ஸ்டேட். அப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ ஸ்டார்டிங்ல பாருங்க, இப்போ ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 5. அப்போ 5 > 1 அப்படின்னு சொன்னா கண்டிஷன் வந்து ட்ரூவான்னு கேட்டா எஸ். அப்போ கண்டிஷன் ட்ரூ மீன்ஸ் 1 இல்லையா? அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடும், அடுத்தது பிளாக் ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்துடும். ஸோ அது அவுட்புட்டா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணும்போது ஐல என்ன வேல்யூ இருக்கோ அது நம்மளுக்கு அவுட்புட்டா வந்துச்சு 5. ஓகேவா? ரைட். அடுத்து டிக்ரிமெண்ட் போட்டோம். அப்புறம் டிக்ரிமெண்ட் பண்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 - 1 = 4 இல்லையா? அப்போ i மைனஸ் என்ன அர்த்தம், i = i - 1. i மைனஸ் என்ன மீனிங், i = i - 1. அப்போ ஐயோட வேல்யூ 5. 5ல வந்து 1 மைனஸ் பண்ணும்போது 4 கிடைக்குது. ஸோ அப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம், கண்டிஷன் செக் பண்றோம்.
கண்டிஷன் செக் பண்ண 4 greater than 1 சொன்னா கண்டிஷன் ட்ரூ. அகைன் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணு. திரும்ப நம்ம என்ன பண்றோம், go to the next. இப்போ டிக்ரிமெண்ட் பண்றோம். அப்ப டிக்ரிமெண்ட் பண்ணும்போது இங்க 4 - 1 சொன்னா இந்த இடத்துல என்ன வருது, 3 வருது. அப்ப 3 greater than 1 அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். 3 is greater than 1 சொன்னா கண்டிஷன் ட்ரூ, அவுட்புட் ட்ரூன்னு வருது இல்லையா. அகைன் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணு. அகைன் go to the next iteration சொல்லும்போது I minus கொடுக்கும்போது இந்த இடத்துல என்ன வரும், 3 - 1 சொன்னா அவுட் நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும். அப்போ 2 நம்ம என்ன பண்றோம், அகைன் greater than 1 செக் பண்ணா கண்டிஷன் ட்ரூ. அகைன் அதுவும் அவுட்புட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அகைன் நம்ம என்ன பண்றோம், இங்க 2 - 1 = 1 வரும் இல்லையா. ஸோ இதை நாம என்ன பண்றோம், 1 எடுத்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல 1 greater than 1 செக் பண்ணா கண்டிஷன் ஃபால்ஸ் வந்து என்னென்ன வந்துடும், கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துடும் இல்லையா. ஸோ அது லூப் விட்டு வெளியில வந்துடும். அப்போ அதுக்கான அவுட்புட் என்னன்னா 33. லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5432. 5432 தான் ஆன்சர். வெரி கிளியரா இருக்கீங்களா. ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஓகே ரைட். கோ டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 மார்க் முடிச்சிருக்கோம். அடுத்தது நாம பார்க்கறது பார்ட் 4 பார்க்கலாம். 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டின் மாதிரி எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து. இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு நம்மளுக்கு டோட்டலா 9 டாபிக் வருது. இந்த 9 டாபிக்ல எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் வந்து எனி 5 நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிடும். எனி 5 இந்த டாபிக் 9 டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ இதுல ஏதாவது 5 நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட். ஸோ இதுல பாருங்க, எக்ஸ்பிளைன் த டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் லெசன்ல இருந்து கேட்குறாங்க. அப்போ செகண்ட் லெசன்ல டோட்டலா உங்களுக்கு எத்தனை டூல்ஸ் இருக்கோ அதுல எனி 10. இந்த இப்போ டூல் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனி 10 எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. வெரி ஃபெமிலியர் கொஸ்டின் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது எனி 10 சார் நான் எல்லாமே எழுதணுமா சார், எல்லா டூல் பாக்ஸ் மொத்தமே எழுதணுமா சார், அப்படி கிடையாது. எனி 10 எழுதிருந்தாவே உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறான், 35th கொஸ்டின்ல உங்களுக்கு ஏ கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணியிருக்கான், லிஸ்ட் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் இஆர் மாடல் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கான். அப்போ இஆர் மாடலை பற்றி கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. அப்போ கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை எழுதணும் டைட்டில். இப்போ நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி என்டிடி ஆர் என்டிடி டைப், ஆட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப். அப்போ என்டிடி டைப்னா என்னன்றதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய டைப்ஸ், ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி, என்டிட்டி இன்ஸ்டான்ஸ், ஸோ இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஸோ அதில் வரக்கூடிய அந்த டைப்ஸ். இப்போ ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு உங்களுக்கு, ஸ்ட்ராங் ஆட்ரிபியூட், வீக் ஆட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூடு, மல்டி வேல்யூடு, காம்போசிட்டு, காம்பவுண்டு, ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னா நான் ஏற்கனவே கார்டினேட்டிவ்ல சொன்ன மாதிரி 3 மார்க் கொஸ்டின் சொன்ன மாதிரி 1 to 1, 1 to many, many to many. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிருந்தாவே உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா ரைட். அடுத்தது 25th கொஸ்டின்லேயே பி பார்ட்ல என்ன சொல்லியிருக்கான், நம்ம மோஸ்ட்லி 35 கொஸ்டின் பார்த்து 35B பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் லூப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடா வச்ச கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ரொம்ப இதை நம்ம படிச்சுட்டு போகலாம் கண்டிப்பாக வரும்னு போன ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹாப்பியாக இருந்திருக்கும் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னு. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட சின்டாக்ஸை மறக்காமல் எழுதுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான், இன்சலைசேஷன் என்ன, டெஸ்ட் கண்டிஷன் என்ன, ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் என்ன, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நீங்கள் எழுதலாம். இல்லை நம்ம 3 மார்க் கொஸ்டினை கொடுத்துலாம் இல்லையா, ஸோ அதே ஃபார் லூப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளா கூட ரைட் பண்ணிட்டு அதே அப்படியே காப்பி பண்ணி வச்சிருந்தா கூட உங்களுக்கு 5 மார்க் டெஃபினட்டாக உண்டு. ரைட். அதுக்கு அடுத்தது ஓஎஸ்ஐ லேயர்ஸ். 36ல ஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ன்னு சொன்னா 7 லேயர்ஸ் இருக்கு. அந்த 7 லேயர்ஸ்ல எனி 5. இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர்,
அப்ளிகேஷன் லேயர். ஸோ எல்லாத்துலேயும் பாருங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுதினா போதும். ஸோ இதில் எனி 5 எழுதுனா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் உண்டு. 7 லேயர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எனி 5. ஓகேவா? ரைட், எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எழுதிருப்பீங்க. ஓகே ரைட். அடுத்தது ஐபி அட்ரஸ் பற்றி 36B வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஐபி அட்ரஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா IPv4 IPv6 ரெண்டே டைப் தான் இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு சின்டாக்ஸ் மறக்காம இந்த டயக்ராம் போட்டிருக்கணும். டயக்ராம் மேபி பென்சில் ஆர் பென் ஸோ ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா IPv6 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37A நம்ம என்ன பண்றோம், ரிஜிஸ்டர் ஜாக். வாட் இஸ் மீன் பை ரிஜிஸ்டர் ஜாக், எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த டைப்ஸ் ஆஃப் ஜாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்ஜே பத்தி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ஜேனா என்னன்றது ஒரு டெஃபினேஷன் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன இருக்கு, RJ11, RJ14 அண்டு RJ61, அப்புறம் RJ21. ஸோ இதுல இந்த 3 டைப்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் பாருங்க. நான் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ண போகிறேன். எல்லாமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்க மேஜரா எசென்ஷியலா உங்க டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பா கிடைக்கும். 37B பாருங்க. இப்போ 37B உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீ எக்ஸ்பிளைன் த கீ பிளேயர்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு பேமெண்ட் சிஸ்டம். கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க, கீ பிளேயர்ஸ்லாம் என்னென்ன, யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க, அந்த ப்ராசஸில் யாரெல்லாம் வராங்க, பேரஸ் வராங்க, மெர்ச்சன்ட், அக்யூரரு, கிரெடிட் கார்டு, நெட்வொர்க், இஷ்யூவர்ன்றது பேங்க் இல்லையா. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 5 மெம்பர்ஸை பற்றியும் நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்டை எசென்ஷியல் பாயிண்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க உங்கள் டீச்சர்ஸு. ஸோ அதை படிச்சுட்டு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஆன்சரை நீங்கள் தெளிவாக எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் உண்டு. 38A. ஸோ இங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறான். என்னன்னா இது இன்டீரியர் கொஸ்டின். 38A இது இன்டீரியர். ஸோ இன்டீரியர் இது வந்து புக் பேக் கிடையாது. ஸோ இது என்ன பண்றான்னா, ரைட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-காமர்ஸ். புக் இன்சைட்லேருந்து எடுத்திருக்கான். ஸோ இது எக்ஸ்பெக்டட் நம்ம பண்ணலை, பட் இருந்தாலும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்டேஜஸில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனி 4 or 3 எழுதலாம். ஸோ அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸில் மோர் தேன் ஒரு 9 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கறது, இப்போ 38A கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 38B சூப்பராக அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு புக் பேக்ல புக் பேக் கொஸ்டின்ல இருந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கான், கிரியேட்டிவாக கொடுத்து வச்சிருக்கான். எந்த லெசன் எடுத்திருக்கான், அதை 4th லெசன் வந்து எடுத்திருக்கான். 4th லெசன்ல இருந்து எடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான், ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்து வச்சிருக்கான். ஸோ இங்க பார்க்கும்போது உங்களுக்கு A மாடுலஸ் B ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A மாடுலஸ் B A = 5 B = 2 கொடுத்துருக்கான். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான், A மாடுலஸ் Bனா என்ன, அது கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, இங்க ஏவோட வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ என்ன 2. அப்போ இது என்ன பண்ணணும், 5/2. அப்போ 2 2s are 4, ரிமைண்டர் 1 வருது இல்லையா. அப்ப ஆன்சர் என்ன 1 பாருங்க. சரி சார் நான் 1 எழுதிட்டேன் சார். சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் 1 எழுதிட்டேன்னு சொல்லுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் நான் எரர்னு எழுதியிருக்கேன் சார், மார்க் வருமா சார். அப்போ எங்க எரர் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எரர் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல. ஆக்சுவலா அவன் என்ன பண்ணணும், எல்லாத்துலயுமே செமிகோலன் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி கொடுக்காம ஜென்ரலா அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்துருக்கான், ஒரு கால்குலேஷன் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இங்கே நீங்க மேபி 1ன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா எரர்னு எழுதலாம். இந்த செமிகோலன்றது இந்த இடத்துல எரர் ஆகுது. செமிகோலன்றது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல உங்களுக்கு வந்து எரர் ஆகுது. ஸோ அப்போ எரர்னு எழுதும். எரர் எழுதினாலும் மார்க் உண்டு. அப்போ ஒரு மார்க் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. ரைட், ரோமன் லெட்டர் 2க்கு போகலாம். அப்போ ரோமன் லெட்டர் 2ல என்ன பண்றான், 5 = 5.0 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ 5ன்றது இன்டிஜர், 5.0ன்றதும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஃப்ளோட்டா நம்ம பார்க்குறோம். பட் இது கன்வர்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா 5.0 = 5.0 அப்படின்னு தான் வரும். அப்போ இது ரெண்டுமே ஒரே டேட்டா டைப் தான். அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதும் ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிடும்,
ரைட் சைடு ஆல்ரெடி ஃப்ளோட் தான். அப்போ ஃப்ளோட் ஈக்குவல் டு ஃப்ளோட், LHS ஈக்குவல் டு RHS. அப்போ அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரூனு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது LHS ஈக்குவல் டு RHS. புரியுதாமா? இது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். அப்போ இதுல 5 இஸ் ஈக்குவல் டு 5.0னா 5 ஈக்குவல் டு 5 தானே, 5.0 தானே. இங்க டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, டேட்டா டைப்பை ஒரு கான்செப்டா எடுக்கக்கூடாது. 5 ஈக்குவல் டு 5 தான். அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ அவுட்புட் நம்மளுக்கு என்ன பூலியன் ரிசல்ட் கிடைக்கும்? ட்ரூன்னு கிடைக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ட்ரிபிள் ஈக்குவல் டு மீனிங் என்ன? அப்போ ட்ரிபிள் ஈக்குவல்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்? ரெண்டு LHSயும் RHSனுடைய டேட்டா டைப்பை அது கம்பேர் பண்ணும். அப்போ டேட்டா டைப் இங்கே இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஃப்ளோட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்டிஜர். நல்லா புரிஞ்சுக்கங்க, ரோமன் லெட்டர் 2ல நாம என்ன பண்றோம்? வேல்யூஸ் மட்டும் தான் கம்பேர் பண்றோம். LHSல இருக்கிறது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? 5 இருக்கு. அதே போல RHSல இருக்கிறது 5 இருக்கு. அதனால நம்மளுக்கு ட்ரூன்னு வருது. பட் இந்த ரோமன் லெட்டர் 3ல பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஆபரேட்டர் பேர் என்ன? ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்ன்றாங்க. வேல்யூஸ் நாம கம்பேர் பண்றது இல்ல, ஒன்லி டேட்டா டைப்பை தான் நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ ரைட் சைடில் இருக்கிறது இன்டிஜர்னு சொன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் இன்டிஜரா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூன்ற அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா தேர்ட் ரோமன் லெட்டர்ல நாம டேட்டா டைப்பை தான் நம்ம செக் பண்றோம். அப்போ 5ன்றது ஆக்சுவலா என்னது? இன்டிஜர். அதே போல ரைட் சைடில் இருக்கிறது 5.0ன்றது ஃப்ளோட். அப்போ ரெண்டுமே ஈக்குவலன்ட்னு கேட்டா நாட் ஈக்குவல். அப்போ இதுக்கு பேர் வந்து ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர், ட்ரிபிள் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். அப்போ ஃபோர்த் ரோமன் லெட்டர் என்ன சொல்லியிருக்கான்? 5 greater than 3 and 5 greater than 7. 5 greater than 3 and 5 greater than 7. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? 5 greater than 3 ஆனு செக் பண்ணுங்க. 5 greater than 3 கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூ. ஆமா, 5ன்றது 3 விட பெரிய நம்பர் தான். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 5 greater than 7 5 is greater than 7 கேட்டா கண்டிஷன் ஃபால்ஸ். 5 greater than 3 அப்படின்னு சொன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. பூலியன் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ அதனுடைய மேத்தமெட்டிக்கல் வேல்யூன்னு பார்த்தா 1 நம்ம வச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்க டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 5 greater than 7 அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் வேல்யூ 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபால்ஸ்ன்னு சொன்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டத்தையும் இப்போ இந்த இடத்துல இதுக்கு மீனிங் என்னன்னா அண்ட், லாஜிக்கல் அண்ட். அப்போ இந்த லாஜிக்கல் அண்ட் என்ன செய்யும்? ரெண்டு வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ண மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1 into 0 equal to 0. அப்போ டோட்டல் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ டோட்டல் நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஃபால்ஸ்ன்றது கிடைக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். ஸோ இந்த லாஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் எடுத்துக்கிறாங்க, 5 greater than 3. ஸோ இதோட அவுட்புட் என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ட்ரூ தான். ஸோ வேல்யூ வந்து மேத்தமெட்டிக்கல் வேல்யூ 1. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நாட் எடுத்துருப்போம். நாட்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? வர ஆன்சர் ஆப்போசிட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலா ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ட்ரூன்னு கிடைச்சா அது என்ன ஆகும்? ஃபால்ஸ்னு வரும். அப்படியே மாறி வரும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லிடுறோம். ஓகேவா? அப்போ இந்த 5 எக்ஸ்பிரஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா எரர்னு எழுதலாம். லாஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரூ, தேர்ட் ஒன்னு ஃபால்ஸு, ஃபோர்த் ஒன் ஃபால்ஸ், ஃபிஃப்த் ஒன் ஃபால்ஸ் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ரைட். இப்போ நான் சொன்ன இந்த ஹவு டு ரைட் த ஆன்சர்ஸ் ஃபார் த மார்ச் 26 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கெட் த சென்டம் மார்க். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எங்களுடைய வித்யாலட்சுமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.